அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவுல இருந்து தாவைக்காவிற்கு போன எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாங்க விசில் சின்னத்தில் நின்று மறுபடியும் எம்எல்ஏ ஆக போறோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவோட போனவங்களுக்கெல்லாம் ஒரு இடியை இறக்கி இருக்கு தேர்தல் ஆணையம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் எப்போ சார் இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் ஞானேஷ்குமார் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நாங்கள் நடத்துறதா திட்டத்திலே இல்லை. நாங்க தான் இன்னும் அந்த தொகுதியெல்லாம் காலியா இருக்கிறதாவே அறிவிக்கலையே, அப்புறம் நீங்க அவசரப்படுறீங்க? அங்க நிறைய நீதிமன்ற வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குகள்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க அந்த தொகுதி காலியானது அப்படின்னு நாங்க அறிவிப்போம். அதற்கு பின்னாடி தான் நாங்க இடைத்தேர்தல் நடத்துறதுக்கான திட்டத்தை நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு தொகுதி காலி ஆயிருச்சு அப்படின்ற அறிவிப்பு வெளியானதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறதான் ரூல். நாங்க தான் என்ன காலி ஆயிட்டுன்னு சொல்லவே இல்லையா, அப்புறம் ஏன் நீங்க இப்படி கேக்குறீங்க? நிறைய வழக்குகள் இருக்கு. இப்போ வரைக்கும் அங்க எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிற 7 தொகுதிகள்லையுமே நிறைய நீதிமன்றத்துல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதெல்லாம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் போயிட்டாங்க. இது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி தான் சொல்லணும். இந்த இடைத்தேர்தல் நடக்கும், நம்ம இப்படியே எம்எல்ஏ ஆயிடலாம், எம்எல்ஏ ஆனதுக்கு பின்னாடி தாவேகா ஆட்சியில அமைச்சரவையிலும் இடம்பெற்றலாம் அப்படின்னு ஒரு பெரிய கனவுகளோட பல பேர் போனாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண இசக்கி சுப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணுன்றதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் தாவேகா போனாதான் இந்த மக்களுக்கு நல்லது என்னால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பேட்டிலாம் கொடுத்துட்டு போனாரு. சரி, அப்படியே பின்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா 2 விஜயபாஸ்கர்களும் போயிருந்தாங்க. சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 பேருமே போயிருந்தாங்க. அது கட்சியில போன உடனே சரி எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அமைச்சராக்கிறதுலாம் பின்னாடி பாத்துக்கலாம், கட்சியிலயாச்சும் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. இப்போ 6 பேர் தான் பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்கிறாங்க. இதை தவிர போகாம இங்கேயே இருந்துகிட்டு அதிமுகவில் எம்எல்ஏவா இருக்கும்போது தாவேக்காவை சட்டமன்றத்தில் ஆதரிச்சு ஓட்டு போட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. சட்டமன்றத்துல தாவேக்காவை நம்ம ஆதரிச்சு ஓட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்ட எஸ்பி வேலுமணிக்கு ஆப்பு வச்சிருக்கு தாவேக்கா அரசு. என்ன அப்படின்னா, அமைச்சர் பதவியெல்லாம் இல்லை, உங்க மேல ஒரு வழக்கு வேணா பதிவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்த அதிமுக ஆட்சியின் போது 54 பேருக்கு அரசு வேலை வழங்கிய சம்பந்தமா லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க போறாங்க. சமீபத்துல நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியில பணியமர்த்தப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களினுடைய அந்த பணி நியமனத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல இவர் பணம் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிற ஆங்கிள் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு இருக்கிறதாக செய்தி. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப முன்னாள் அமைச்சர்கள் இதற்கு முன்னாடி லஞ்சம் வாங்கிய நபர்கள்லாம் தாவேக்கா அரசு அப்படியே பாஞ்சு பிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அப்படி இங்க லஞ்சம் வாங்கினதுதான் பிரச்சனை அப்படின்னு நீங்க ஒரு அடிப்படை ஒரு கருத்தியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சி விஜயபாஸ்கருக்கு தான் முதல்ல பொருந்தும். ஏன்னா அவர் மேல இப்ப வரைக்கும் சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குட்கா நிறுவனத்துக்கிட்ட இருந்து பல லட்சங்கள் பல கோடிகள் கடன் வாங்கிட்டாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. கடன் வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டில் குட்கா விற்பனை அனுமதிச்சிட்டாரு அப்படிங்கிறது அவர் மேல குற்றச்சாட்டு. அப்போ லஞ்சம் வாங்குறதுக்காகவோ இல்ல போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காகவோ நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா சி விஜயபாஸ்கர் அவர்கள் மேலதான் தாவேக்கா நடவடிக்கை எடுக்கணும். ஆனா மாறாக எஸ்பி வேலுமணிக்கு செக் வைக்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் நாம எப்ப சொன்னாலும் நம்ம சொல்றதை கேட்கணுங்கிற மாதிரி அவர் ஒரு அண்டர் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. லஞ்ச ஒழிப்புத்துறை அதற்காக தான் ரொம்ப தீவிரமா இவரை வழக்குல சிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமியை நம்ம பொதுச் செயலாளர் பதவியில இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கட்சி கட்டுப்பாட்டுல வந்துடும். நாம இங்க நிம்மதியா அரசியல் பண்ணலாம். ஒரு அரசு பதவி கிடைக்கலனாலும் அமைச்சர் பதவி கிடைக்கலனாலும் நமக்கு கட்சியாவது கிடைக்கும். ஏன்னா இப்ப கட்சியிலேயே முக்கியமான பொறுப்பு இல்லை. சட்டமன்றத்தை தாவேக்காவை ஆதரிச்சதுக்கு பின்னாடி எம்எல்ஏ பதவியே நீக்குங்க சார் இவங்களோடது அப்படின்னு சபாநாயகர்கிட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. உடனே பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா எங்களை மன்னிச்சுக்கங்க, நாங்க இதுக்கு அப்படி பண்ண மாட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்க எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம் போன்றவர்கள்லாம். அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பின்னாடி பழைய பொறுப்புலாம் கொடுக்க முடியாது, டம்மி பொறுப்பான வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில அலங்கார பதவிகளை கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுகல ஒரு முக்கியமான பொறுப்புகள்ல எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ சி வி சண்முகமோ இல்லை. அந்த மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் பறிச்சிட்டாரு. இப்போ இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நேர டெல்லிக்கு போறாங்க. டெல்லியில என்ன பேசுறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை மாத்துங்க, இல்ல அந்த ரெட்டை இலை சின்னம் இருக்கு இல்லையா, அதை நீங்க முடக்கிருங்க. இங்க நாங்க எங்கள்ல ஒருத்தர் தலைமை பதவியில இருந்தா மட்டும்தான் எங்களால இதுக்கப்புறம் அரசியல் பண்ண முடியும்.
நாங்க தான் இனிமே அதிமுக டேக் ஓவர் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் டெல்லியில போயிட்டு ஒரு லாபி பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா டெல்லியில இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. ஏன்னா அமித்ஷாவுக்கோ மோடிஜிக்கோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே கவலை அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி வளரக்கூடாது, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மறுபடியும் கால் ஊன்றக்கூடாது அப்படிங்கிறது அவர்களோட கணக்கு. அவர்கள் எதிர்பார்க்கிற விஷயம், அவர்கள் விரும்புற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க விஜய் ஆட்சி பண்றாங்களோ, ஸ்டாலின் ஆட்சி பண்றாரோ, எடப்பாடி ஆட்சி பண்றாரோ, காங்கிரஸ் கட்சி இல்லாம இருக்கணும் அப்படின்னா இப்போ தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லாம இருக்கிறதுனால காங்கிரஸ் கூட வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு பயந்து கூட காங்கிரஸை வெளியே அனுப்பணும் அப்படின்னா தாவேகாவுக்கு ஒரு பெரும்பான்மை தேவைப்படுது. அதனால இந்த இடைத்தேர்தல் வச்சு அவர்கள் எம்எல்ஏக்களை வந்து அதிகப்படியா விசில நின்று ஜெயிச்சு கூட பெரும்பான்மை வச்சுக்கிட்டோம். 118 தொகுதி வச்சுட்டாங்க அப்படின்னா காங்கிரஸை கழட்டி விட்டுருவாங்க. அப்ப நம்ம ரூட்டு கிளியர் அப்படிங்கிறதா வந்து டெல்லி பாஜகவினுடைய கணக்கா இருக்கே தவிர இங்க வந்து இப்போதைக்கு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், இந்த 6 மாத காலம் இடைத்தேர்தல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் அவர்களுடைய கணக்கு இல்லை. அதனால பெரிய அளவுல அவர்கள்லாம் வந்து இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை. இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய பாதையை தான் நோக்கி இப்போ எஸ்பி வேலுமணி தரப்பெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தரப்புல மன்னிப்பிற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு விடாப்பிடியா இருக்காரு எடப்பாடி. நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பழைய பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருந்தாருன்னா அண்ணன் எடப்பாடியார் வாழ்க, எங்களுடைய அடுத்த எம்ஜிஆர் எடப்பாடி வாழ்கன்னு இவர்கள் பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி இல்லை அப்படின்னோடனே திருப்பி இங்கேயே வந்து எடப்பாடியவே நம்ம பூச்சல பதவியில மாத்திரலான்ற முடிவு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம், ரெட்டை இலை சின்னத்தை வந்து முடக்கணும் அப்படிங்கிற திட்டத்திலும் ஈடுபடுறாங்க. இதை வந்து எப்படின்னா கடந்த தேர்தலில் 1 கோடி ஓட்டு அதிமுக வாங்கியிருக்கு அப்படின்னா அதற்கான முக்கியமான காரணமா இருந்தது அந்த இரட்டை இலை சின்னம் தான். அந்த சின்னத்தை வந்து முடக்கிட்டோம் அப்படின்னா எடப்பாடிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளடி வேலைகளையும் பார்க்கறதுக்கு ஒரு டீம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதிமுகவுக்குள்ளேயே இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஏற்கனவே அதிமுகல இருந்து விலகி தாவைக்கால சேர்ந்தாங்க இல்லையா, கடம்பூர் ராஜு, செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம். ஸோ கடம்பூர் ராஜுவுக்கு இங்க எந்த மரியாதையும் இல்லை, எந்த விதமான முக்கிய பொறுப்பும் கொடுக்கல. ஆனா செங்கோட்டையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அமைச்சராகவே இருக்கிறாரு, தாவைக்கால வந்து மிக முக்கியமான நபரா இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியும். ஆனா அடிப்படையில செங்கோட்டையன் அவர்களுக்குமே தாவேக்காவில் பெரிய அளவுல முக்கியத்துவம் இல்லை. அங்க வந்து ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் அவர்களுடைய கைகள் தான் வந்து ஓங்கி இருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய அளவுல அங்க வந்து ஸ்கோப் இல்லை. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிதித்துறை அமைச்சராக தான் அவருக்கு வந்து பதவி கொடுக்குறாங்க, நிதித்துறை அமைச்சராக அவர் ஆக்குறாங்க. உடனே வந்து எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேற துறையை மாத்தி கொடுங்க அப்படின்றத வருவாய்த்துறையா மாத்துறதுக்கு அவர் பட்டப்பாடு அவருக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட போயிட்டு இவர் கெஞ்சி கூத்தாடி தான் அந்த அமைச்சரவே வந்து மாத்திருக்காரு. எனக்கு வந்து நிதி அமைச்சர் வேண்டாம், வருவாய்த்துறை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு அமைச்சரவை கூட இவர் விருப்பப்பட்ட அமைச்சரவையை முதல்ல அவர் வந்து கொடுக்கல, வேற ஒன்று கொடுத்து அதுக்கப்புறமா திருப்பி வந்து அவரே வந்து கேட்டு மாத்திக்கிட்டாரு. அந்த கேட்டு மாத்துறதுக்குமே அவ்வளோ தூரம் ஒரு பெரிய போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பெரிய லெவலில் இவரால் வந்து லாபி பண்ண முடியலை அப்படிங்கிறது ஒன்று. அங்கே ஏற்கனவே ஒரு பெரிய டீம் இருக்கிறாங்க, அங்கே வந்து புஷி ஆனந்த் அவர்களோ இல்லை ஆதவ அர்ஜுனா அவர்களோ ஒரு பெரிய டீம் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு இவ போறதுக்கும் பலரும் யோசிக்கிறாங்க. ஸோ கடம்பூர் ராஜு அவர்கள்கிட்டலாம் கேட்கும்போது எனக்கே மரியாதை இல்லை, நீங்க வேற வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது அவரோட ஒரு பாணியா இருக்கு. ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் வந்து அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமா ஒரு கூட்டம் நடத்தி அப்படியே தாவேக்கால இணைஞ்சாரு. ஆனா அப்ப கூட வந்து விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வரல. ஸோ அங்கே வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் அனுப்பி விட்டுட்டு அவர் அப்படியே கம்முன்னு இருந்துட்டாரு. ஸோ விஜய் முன்னாடி இணையணும் அப்படிங்கிறது அவர்கள் போட்ட ஸ்கெட்ச். ஆனால் அதுக்கு கூட அங்கே வந்து இடம் கிடைக்கல. இதை திட்டமிட்டு விஜய் அவர்கள் அவாய்ட் பண்ணிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இவர்களை நம்ம விஜய் கிட்ட நெருங்க விட்டுறக்கூடாது, நமக்கான இடத்த வந்து இவர்கள் நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே விஜயை சுற்றி இருக்கிற டீம் வந்து அப்படியே பக்காவாக வந்து பார்த்துக்கிறாங்க. அது எல்லாருக்குமே ரோல் இருக்கு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி போன்ற நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை இணைக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் ஒப்புதலே கொடுக்கல. அதிமுக நீங்க யாரையுமே எடுக்காதீங்க, அவர்கள் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆதவ அர்ஜுனா மூலமா, அப்படி புஷி ஆனந்த் மூலமா, செங்கோட்டையன் மூலமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி உள்ள வர பாக்குறாங்க. ஸோ அவர்கள் கூட சரியான மதிப்பு வந்து அங்க இன்னும் கொடுக்கப்படலை, இல்லை இன்னும் அவர்களுக்கான பதவிகள் கூட எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா ஒருவேளை நாளைக்கு வந்து இடைத்தேர்தலில் மறுபடியும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு, இப்போ கரூர் இடைத்தேர்தலில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் வந்து மறுபடியும் வெற்றி பெறார் அப்படின்னா எக்கச்சக்கமான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவர் மேல வந்து நில அபகரிப்பு வழக்கு இருக்கு, சி விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்கு, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு அல்வா துண்டு சாப்பிட்ற மாதிரி துண்டா வந்து அதை கேள்வியா கேட்பாங்க. தேர்தல் காலத்துல பிரச்சாரத்துல ஈடுபடுமா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஏன்னா இடைத்தேர்தல் பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எப்பவுமே ஒரு எட்ஜ் வந்து இருக்கும். அதில் கூட ஆதவ அர்ஜுனா எடுத்த ரிப்போர்ட்ல ஏற்கனவே அங்க நின்ற எம்எல்ஏக்களுக்கு இப்ப ராஜினாமா பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் நம்மளை வெறுப்புல பார்ப்பாங்க, அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனாவுடைய ரிப்போர்ட்டினுடைய ரிசல்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பல தொகுதிகளை மாற்றி தான் கொடுக்க போறாங்க. குறிப்பா கரூர்லயோ விராலிமலையிலயோ இவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறது ஆதவனுடைய ரிப்போர்ட்டா இருக்கு.
ஸோ அதுக்கெல்லாம் அவர்கள் கேட்டு எப்படி நிறுத்த போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி சமீபத்தில் வந்து கரூரினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜயபாஸ்கர் மேல பதிவு பண்ண வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறார். அப்போ அந்த கரூர் துயர சம்பவத்தை ஒட்டி அவர் மேல வந்து இவரு வழக்கு பதிஞ்சாரு இல்லையா, அதெல்லாம் வாபஸ் வாங்குறாரு. அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு கிளீன் இமேஜுக்குள்ள வைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் இப்போ வந்து தாவேகா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இது எல்லாமே நாளைக்கு அவங்கள தேர்தல் நிப்பாட்ட போறாங்களோ, இல்ல அவர்களுக்கு முக்கியமான பதவி கொடுக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி கொண்டு போகுது. ஸோ நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இப்போ இங்க வந்து நீதிமன்றமும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி, இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு பெரிய கேட்டை வந்து போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் இடைத்தேர்தல் நடக்கவும் போறதில்லை. அப்படியே நடந்தாலும் அது ஒரு சுலபமான வெற்றியாக தாவேகாவுக்கு இருக்க போறது இல்லை அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.